ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவு பச்சரியை நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 4 மணிக்கு ஊறட்டும். அதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணிடலாம். இது ரேஷன் கடை பச்சரி தான். இதை நம்ம இப்போ தண்ணி வடிய வச்சிடலாம். தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். தண்ணி நல்லா வடிஞ்சிருந்தால் தான் மாவு ஒட்டாமல் அழகாக வரும், கட்டி பிடிக்காது. இதை இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிடலாம். இதை இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்தாச்சு. இதை இனி ஒரு வாட்டி நம்ம அரிப்பில் வச்சு அரிச்சு எடுத்துடலாம். இந்த மாவு வறுக்க வேண்டாம், இது பச்சை மாவு தான். டேஸ்ட் பார்த்திங்கன்னா அடிப்பொலியாக இருக்கும் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டு. ஆனால் இது ஒரு நாள் தான் வச்சு சாப்பிட முடியும், மறுநாள் இதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது பச்சை மாவு. அதனால் ஒரு நாள் யூஸ் பண்ணுற மாதிரி அளவுக்கு மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடிச்சு அரிசி எடுத்துடலாம் மாவா. இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் மாவாக எடுத்துட்டேன். இனி இது கூட அரைக்கரண்டி சுக்கு பொடி ஆல்ரெடி நான் பொடிச்சு வச்சுருந்தேன். நீங்கள் பொடிக்கலைன்னா இந்த மாவு கூட சேர்த்தே பொடிச்சுக்கோங்க. அப்புறமா தேங்காய், 1 கப்பு தேங்காய் எடுத்துக்கிறேன். எவ்வளோ தேங்காய் போடுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா சர்க்கரை, தூசி இல்லாத சர்க்கரையாக பார்த்துடுங்க. நம்ம உருக்கி சேர்க்க வேண்டாம், அப்படியே போடலாம். நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணி எதுவுமே இதில் சேர்க்கக்கூடாது. அந்த தேங்காயிலே சர்க்கரையும் இருக்க தண்ணியே போதும். தண்ணி சேர்த்தா மாவு ரொம்ப கொலன்னு ஆயிரும். நல்லா ஒரு வாட்டி நீங்கள் கையாலே பிசைஞ்சு விட்டாலே போதும், மாவு பிடிக்க வந்துடும். பாருங்கள், நல்லாவே மாவு பிடிக்க வருது, உருண்டை உதிராமல். இனி இதை நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லெல்லாம் பெரிய பிள்ளைங்க ஆனாங்கன்னா இந்த மாதிரி உருண்டை உருட்டி சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இப்படி உங்கள் ஊர்லேயும் கொடுப்பாங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.